அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நம்ம ஃப்ரைடே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 25,157க்கு மேலே நிஃப்டி ஒரு ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அகைன் செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 44 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் தான். இப்போ ஃபெட் ரேட் செப்டம்பர் 17 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி நம்ம ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபெட் ரேட் கட்டு தான் ரேட் கட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் ஒரு 50 பேசிக்ஸ் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அகைன் ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட ஒரு பாசிட்டிவ் புக்கிங், ஒரு பை சைட் பாசிட்டிவ் புக்கிங் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல பெரும்பாலும் எந்த செக்டார் அடிபட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ்ல அதாவது இந்த ப்ராஃபிட் புக்கிங்ல எந்த செக்டார் அடிபட்டிருக்கு அப்படின்னா ஐடி செக்டார் தான். ஏன்னா ஐடி செக்டார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட் ரேட் கட்டோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதனால இந்த செப்டம்பர் 17 மேபி நாளைக்கு கூட கொஞ்சம் இறங்கிட்டு இன்னும் செப்டம்பர் 17 மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் 50, பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான். நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரியுது இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் மார்க்கெட்ல இருக்கு. என்எஸ்சி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3159 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1701 பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் 1361, அன்சேஞ்ச் 97. 52 வீக் ஹைல 91 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 43 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் லோவா கம்பேர் பண்றதை விட 52 வீக் ஹை 91 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை கிராசிங் பண்ணிருக்கு. ஸோ அதனால என்எஸ்சி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வைஸ் இம்பேலன்ஸ் கிடையாது. நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு அதிகமாகவும் நெகட்டிவ் சைடு கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில் பெரும்பாலும் கொஞ்சம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதனால என்எஸ்சி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் கிட்டத்தட்ட ஒரு -190 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதில் மெயின் எதனாலங்கிறது ஃபெட் ரேட் கட்னால தான். ஸோ அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு செப்டம்பர் 17 மறுபடியும் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா 57.10, 22.50 பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாதுங்க. பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஹையா பிரேக் அவுட் பண்ணது, அதாவது ஃப்ரைடேவோட ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆனது. அப்படி இருந்தாலுமே கூட மறுபடியும் போக போக நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ மற்றபடி மெட்டல்ஸ், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். இப்போதைக்கு என்எஸ்சி டேட்டாஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு நிற்குதே தவிர மற்றபடி எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஆச்சு ஏதாவது நமக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைடு காட்டுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய அளவுலலாம் கிடையாது. பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி ரொம்ப ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோத் கொடுக்கல. ஹெச்டிஎஃப்சி எல்லாம் காலையிலேருந்தே ஒரு சரியான மூவ்மெண்ட் கிடையாது. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்ல தான் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி தெரியும். பட் ஒரு சார்ட்ல போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிக்கும் எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பானது மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ்ங்கிறது ஜியோ ஃபினான்ஸ், எட்டர்னல், பஜாஜ் ஃபினான்ஸ், அல்ட்ரா சிமெண்ட்கோ, பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏச்சர் மோட்டார், மாருதி, எம்என்டம், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசியன் பெயிண்ட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லூசர்ஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் சைடுக்கு சப்போர்ட் பண்ணல. ரெண்டாவது செக்டார் வைஸ் சப்போர்ட் பண்ணல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ஒரு பாசிட்டிவ் சைடு இப்போது சப்போர்ட் பண்ணல. ஓவராலா இந்த என்எஸ்சி டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டும். இதுல ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருந்தா கூட பெரும்பாலும் 1 இல்லை 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்க தவிர பட் அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நமக்கு கொடுக்க போறது கிடையாது நிஃப்டி. ஸோ அதனால நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நம்ம நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் அவுட் பாயிண்ட் டிரா பண்ணியாச்சு.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே ட்ராப் பண்ணியாச்சு 25,157. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதாங்க பை வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லைனா இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் கண்டினியூஸாக இந்த 24,890 நாம் வந்து ஃப்ரைடே பார்த்தா அதே கண்டிஷன் தான். 24,890 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து 25,157 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 81,182. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பர் டவுன் ஆகும். நிஃப்டி வந்து பெரும்பாலும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் உள்ளார வந்த மாதிரி தெரியல. அதனால கண்டிப்பாக வந்து பணத்தை கொஞ்சம் வெளியே தான் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீட் மேப்பும் நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவில் கிரீன்லலாம் க்ளோசிங் வந்து நடக்கலை. ஹீட் மேப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கொஞ்சம் ரெட் சைடு தான். எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் ரெட் சைடு தான். பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கிரீன் சைடு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், மற்றபடி ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் வந்து உள்ளார போகல. மேக்ஸிமம் பணத்தை வந்து ஈக்விட்டிஸ் வந்து வெளியே எடுக்க தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹீட் மேப் வந்து எப்படி பார்க்கறது, எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ சமீபத்தில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹீட் மேப் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லை லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 24,890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹையர் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் அகைன் வந்து நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வேற வழி கிடையாது. ஏன்னா ஒரு டோஜி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜினாலே நமக்கு தெரியும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற இந்த டோஜி கேண்டலோட எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு போகலாம், லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 54,352 வரைக்கும் வந்துட்டு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு க்ளோசிங் தான். ஸோ இதுலேயும் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கனால ஹை அண்ட் லோவாக கிராஸ் பண்ணால் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பிரேக் அவுட் நடந்துருச்சுங்க. இது எப்போ வேணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஹையர் பிரேக் அவுட் பண்ணிட்டு 13,375 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஷர் வந்து இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் 13,375 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலே இருக்கு நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம பாசிட்டிவ் போகலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்ல ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் இந்த 553 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. மேபி இந்த லைன்லேயே எவ்வளோ தூரம் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ பர்ஃபெக்டான லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஜோனுங்கிறது இப்போதைக்கான சப்போர்ட் ஜோன். ஏன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனவொடனே மறுபடியும் அதே பிரேக் அவுட் லைனுக்கு வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 215 மினிட்ஸ் கேண்டலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இதோட டார்கெட் வந்து 5,627 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன். அதோட டார்கெட் வந்து 5,627. இந்த இடத்துலலாம் வந்தால் நம்ம பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பைல தான் இருக்கு. இப்போதைக்கு எந்த பிரேக் அவுட்டும் நமக்கு வந்து தேவை கிடையாது. மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பையிங் பொசிஷன் தான். இதோட டார்கெட் வந்து 5,627. இந்த 5,627 வந்ததுக்கு அப்புறம் வேணா 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கான செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட பை வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 265.3 அண்ட் 256.3.
ஸோ இது ரெண்டு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிளேஸுக்கு வந்தால் வேணால் நம்ம வந்து பையோ செல்லை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங்கை தவிர. ஸோ அவசரப்பட வேணாம். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து சென்டர் பிளேஸில் தான் இருக்குது. அவசரப்பட்டு பையோ செல்லை அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அகென்ஸ்ட் போனது அப்படின்னா ஸோ நம்ம லாஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் 265.3 வந்தால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 256.3 வந்தால் பை சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால கண்டிப்பாக மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் பணம் வெளியே வரும். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் அகைன் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். நாளைக்கு தான் ஃபெட் ரேட். ஸோ அந்த ஃபெட் ரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.